இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஏதாவது உங்களிடம் இருந்தால் அதை சொல்கின்ற பொழுது இந்த தரையில் உள்ள மாங்கனி மீண்டும் சென்று அந்த காம்புடன் ஒட்டி கொள்ளும் என்று தர்ம மகாராஜா சொல்லவும், அதை கேட்ட மீதி பாஞ்சாலி உட்பட 5 பேரும் தாங்கள் மறைத்து வைத்து ஒவ்வொரு விடயங்களையும் சொல்லிக்கொண்டே இருந்தார்களாம். சொல்லிக்கொண்டு இருக்க தரையில் இருந்த அந்த அற்புத மாங்கனி மேலே சென்று அந்த காம்பின் வரை சென்று விட்டது, காம்புடன் ஒட்டவில்லை. அப்பொழுது எல்லோரும் துர்வாச மகரிஷிக்கு இன்னும் சொற்ப நேரங்கள் இருக்கின்றது அவர் கண் விழித்து பார்ப்பதற்கு. எல்லாருமே சொல்லிவிட்டார்கள். ஆனால் மாங்கனியும் ஒட்டுவதாக இல்லை. அப்பொழுது தர்ம மகாராஜா சொன்னாராம், இல்லை இல்லை, உங்களுக்குள் ஒருவர் யாரோ இன்னும் ஒரு பொய்யை மறைக்கின்றீர்கள் என்று சொன்ன பொழுது பாஞ்சாலி சொன்னார்களாம், கர்ணன் எப்பொழுது உங்கள் சகோதரர்கள் ஒருவர் என்று அறிந்தேனோ அந்த சொற்பகணம் கர்ணனையும் எனது கணவனாக நிலையத்தில் ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னார்களாம். உண்மையாகவே இந்த பஞ்சபாண்டவர் கதையில் பாஞ்சாலிக்கு 5 கணவன் என்று பாரதத்தில் சொல்லப்பட்டிருந்தால் கூடி அவைகள் எல்லாம் ஒரு நீதி சாஸ்திரத்தில் வருகின்ற பொழுது மனைவியாக ஆக்கப்படவில்லை. இருந்திருந்தால் பொதுவாக எமது ஆகமங்களில் எல்லாம் முருகன் 1க்கு 2 திருமணம் செய்திருக்கின்றார்கள், சிவன் செய்திருக்கின்றார், எல்லோருமே திருமணம் செய்திருக்கின்றார்கள். அதெல்லாம் ஒரு காரணத்தை ஒட்டிய சேர்வையை தவிர எம்மை போன்றல்ல. எம்மை போன்று கிடையவே கிடையாது. கிடைந்திருந்தால் அவர்கள் நிறைய குழந்தை குட்டியெல்லாம் பெற்றிருப்பார்கள். அதே போன்றுதான் இந்த பாண்டவர்கள் கதையிலும் நீதி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்ட நிறைய விஷயங்கள் அங்கே பொதிந்திருக்கின்றது. அதை பற்றி சொல்வதற்கு இப்பொழுது 10-20 நேரம் கற்பக தீர்வை பற்றி துளசீஸ்வர குருக்களையா சொல்ல வேண்டும். இது போன்று தினமும் நம்மால் முடிந்த சில சிந்தனைகளை சொல்கின்றோம். ஆகவே நீங்கள் எல்லோரும் உங்கள் மனதில் மறைத்து வைத்துள்ள எல்லா கருத்துக்களையும் வெளியே சொல்லுகின்ற பொழுது மாங்கனி போன்று எமது வாழ்வும் இனிக்கும். நாங்களும் ஒருவருடன் ஒருவர் அன்பாக ஒட்டி உருவாடுவதற்கு ஏதுவாக இருக்கும். பாஞ்சாலி சொன்னவுடன் மாங்கனி ஒட்டியதாம் துர்வாசர் நிஷ்டை விட்டு விழுந்தாராம். அந்த மாங்கனியை பறித்து தனது தவத்தை முடித்துக் கொண்டதாகவும் அதனைத் தொடர்ந்து துர்வாசரது ஆசையினால் பாண்டவர்களுக்கு வாழ்வு சுபீட்சமானதாக அப்படியே கதை செல்கின்றது. தினம் ஒரு திவ்ய தரிசனம் வருகின்ற பொழுது இதை பற்றி மீண்டும் சொல்வோம். துளதீஸ்வர குருக்களையா அவர்கள் ரத்தின சுருக்கமாக இந்த கற்பகாம்பாளை பற்றி சொல்லுவார்கள். பார்வதி பதையே. எல்லாம் வல்ல ஸ்ரீ குரோலி மாநகரம் சுனகாமாட்சி அம்பாளுடைய அளப்பெரும் கருணையினாலே இன்றைய தினம் இந்த 4வது தின விழாவிற்கு வருகை தந்திருக்கின்ற அடியார்கள் யாவருக்கும் மற்றும் ஏனைய சிவாச்சாரியர்களுக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் என்றென்றும் நிலைத்திருக்க அவருடைய திருப்பாதங்களை வேண்டி இன்றைய தினம் அம்பாளுடைய கற்பகதரு விருட்ச திருவிழா இனிதான முறையிலே நிறைவை அடைந்து கொண்டிருக்கின்றது. இந்த கற்பகதரு விழாவாகியது நமக்கு எல்லாம் எது கிடைக்க வேண்டுமோ அந்த தருணங்களில் அம்பாளானவள் அந்த நேரத்தில் எங்களுக்கு தருவாள். ஏனென்று சொன்னால் கற்பகதரு என்று சொன்னவுடனே நாம் கேட்கின்ற எல்லாத்தையும் அவள் தந்துவிட்டால் அதன் பலனை, அதனுடைய தாற்பயத்தை, அதனுடைய உன்னதமான நிலையை நாம் அறியாமல் முடிந்துவிடும். எனவே எதை தந்தாலும் அதை சோதித்து எங்களுக்கு தர வேண்டிய நேரத்தில் தருவாள். ஒரு குழந்தை விளையாடுவதற்கு கத்தியை கேட்டால் யாராவது கத்தியை கொடுப்பார்களா? நிச்சயமாக கொடுக்க மாட்டார்கள். ஏன்? அந்த தருணத்தில் குழந்தை கேட்கின்றதை சொல்லிவிட்டால் அதை கொடுத்தால் வெட்டும் என்பதே குழந்தைக்கு தெரியாது, நமக்கு தெரியும். அதே போல அம்பாளானவளுக்கு தெரியும் நிச்சயமாக இந்த நேரத்தில் அல்லது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு கொடையை இவருக்கு கொடுக்க வேண்டுமா கொடுக்கக்கூடாதா என்பதை அவள் அறிவாள். அதேபோல் உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் என்னென்ன அருள்கடாட்சத்தை தர வேண்டுமோ அந்த நேரத்தில் நிச்சயமாக அம்பாளானவள் அருள்கடாட்சத்தின் மூலம் கற்பகதரு சொல்லப்படுகின்ற அந்த விருட்சத்தின் மூலம் உங்கள் எல்லோருக்கும் நிலையான பேரின்பத்தை அவள் தருவாள் என்பது உறுதியான உண்மை என்பதை கூறிக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்லாமல் அம்பாளை தரிசித்தால்
எல்லா தேவர்களையும் தரிசித்த பலன் உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். இந்த அம்பாளுடைய சகசிரநாமத்தினிலே உள்ளன. மத்திய காலத்தில் ஐயா சொன்னார், சகசிரநாமத்தை போல ஒரு சகசிரநாமம் இல்லை என்று. அந்த சகசிரநாமத்தினிலே கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி என்று எனப்படுகின்ற ஒரு வாக்கியம் வருகின்றது. அது என்னவென்று சொன்னால், கரா அங்குலி, எமது கரத்தினுடைய அங்குலியாகிய அந்த நிகத்தினிலே கராங்குலி நகோ உற்பன்னமாகின்ற யார்? கராங்குலி நகோத்பன்ன நாராயண தசாகிருதி, நாராயணனுடைய 10 அவதாரங்களையும் அம்பாள் தன்னுடைய விரல் நுனிகளிலே உண்டாக்குகின்றவள். அப்படி பவர்ஃபுல்லானவள் அம்பாள். அப்படி கோடி சூரியர்கள் போல் அருட்கடாட்சம் உள்ளவள் அம்பாள். லட்சோப லட்சம் செய்வன தெய்வ சாநித்தியங்களை தன்னுள்ளே அடக்கி வைத்திருப்பவள் அம்பாள். எனவே இந்த விஷ்ணு பகவானுடைய 10 அவதாரங்களையும் அவள் தன்னுள்ளே அடக்கி விரலின் நுனியாகவே உட்பவத்திக்கின்றாள் என்று சொன்னால், அந்த அம்பாளுடைய கருணை உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதேபோல் இப்படி இந்த 10 அவதாரங்களையும் தன்னுடைய நிகழ்கண்ணா மூலம் அடுத்து உலகுக்கெல்லாம் என்னென்ன போதனைகளை போதிக்க வேண்டுமோ அந்த 10 அவதாரங்களின் மூலம் உலகத்துக்கு அவள் எடுத்து இயம்பியிருக்கின்றாள். அதன் மூலம் நிச்சயமாக உங்கள் எல்லோருக்கும் ஸ்ரீ காமாட்சி அம்பாளுடைய அனுக்கிரகம் என்றென்றும் கிடைக்கும், என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று கூறி, நீங்கள் எல்லோரும் தினமும் இந்த திருவிழா காலங்களிலே வருகிறது அம்பாளுடைய அனுக்கிரகத்தை நிச்சயமாக பெற்றிருக்கும் வண்ணம் தாழ்மையாக கேட்டுக்கொள்கின்றோம். நான் முந்தி கூறியது போல இந்த 10 நாள் விழாக்களும் உங்களுக்கு தெரியும், மிகவும் சிறப்பானது. எல்லா தேவர்களும் வரவழைத்து எல்லா முனிவர்கள், தேவர்கள், காந்தரர்கள், கிண்ணரர், கிம்புருஷர் போன்ற சகலவிதமான தேவர்களும் இந்த ஆலயத்தினிலே மகோற்சவ காலங்களிலே இங்கே வருகை தந்திருப்பது அதிகமான மரபாக இருக்கின்றது. எனவே நீங்கள் தரிசிப்பதன் மூலம் அவர்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று பெறலாம் என்பது உண்மையான முடிவாக இருக்கின்றது. எனவே உங்கள் எல்லோருக்கும் அம்பாளுடைய அருட்கடாட்சம் என்றென்றும் நிலைத்திருக்க வேண்டி அம்பாளுடைய பற்பாதங்களை நினைவு கூர்ந்து உங்கள் எல்லோருக்கும் இன்பமான நள்ளிரவு வாழ்த்துக்களையும் கோரி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பக்தாடியார்களுக்கு ஒரு அன்பான அறிவித்தல் உண்டு. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இங்கே ரதோற்சவம் நடைபெற உள்ளது. அன்றைய தினம் காவடி